நானும் வந்திருந்து பாத்துட்டு இருக்கிறேன். எது கேட்டாலும் எடக்கு முடக்காம பதில் பேசிட்டு இருக்கிறேன். டேய், நான் என் பொண்ணோட கட்டி கொடுக்க முடியாதுடா. யோ, எனக்கு விருப்பமே இல்லையா? என் பொண்டாட்டி உனக்கு பொண்ணா தானே, எனக்கு விருப்பம் இல்ல. அப்பா சமாளிச்சிட்டான். ஐயோ முறைக்கிறாரே. ஐயோ அப்பா, புஜ்ஜு என்ன சொல்ல வராரு? புஜ்ஜாவது எரிச்சல கிளப்பிட்டு. சரிப்பா, அவர் என்ன சொல்ல வராருன்னா, அவர் என்ன உங்க பொண்ணா பார்க்கலப்பா, அவர் என்ன அவரோட பொண்டாட்டியா பார்க்கறாருப்பா. அப்போ நான் புருஷனா? ஐயோ, வெக்கப்படுறதே பக்கத்து வேதனையா வைஃப். இருக்கு. கேட்கவே தப்பா நினைச்சுக்காத. பொறுக்கிமா இருக்கான் இவன். இப்படிமா லவ் பண்ண? அப்பா, அவன் பொறிக்கலாம் இல்லப்பா, என்னோட பூக்கி. புஜ்ஜு அங்கிள், புஜ்ஜு பா, எதை வச்சுப்பா அவனை பொறிக்கின்னு சொல்றீங்க? காத பாரு, கருப்பு கலர் கடுக்கன் போட்டு சுத்திட்டு இருக்கிறான். நானும் தான்ப்பா கம்மல் போட்டிருக்கேன். தலைமுடி பாருமா, பரட்டத்துல பரதேசமா இருக்காமா. நானும் தான் முடி வளர்த்திருக்கேன், அதுக்கு நான் பரதேசி ஆயிடுவேனா? ஆம்பளை பையன் முடி வளர்த்தருக்கு பொட்ட புள்ள முடி வளர்த்தருக்கு வித்தியாசம் இருக்குமா? சரிம்மா, நான் விஷயத்துக்கு வரேன். வாங்க. அம்மா, அவனை எதை பார்த்துமா லவ் பண்ண? மா, வெக்கப்படாதம்மா, விஷயத்த சொல்லுமா. அவரோட அழகான முகம். ஐயோ, அடுத்து உண்மையை மட்டுமே பேசுற அவரோட கண்ணு. டிங் 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 டிங். அம்மா, இவன் கையில 10 பைசா இல்லம்மா. உன்னை வச்சு எப்படிமா அவன் காப்பாத்துவான்? பா, காதலுக்கு காசு முக்கியம் இல்லப்பா. மா, கரும முடிச்ச காதலுக்கு காசு முக்கியம் இல்ல தெரியுமா? ஆனா வாழ்றதுக்கு காசு முக்கியமா? வெட்டி பையில கட்டிட்டு எப்படிமா நீ என்னமா பண்ணுவ? அங்கிள், நான் ஒன்னும் வெட்டி பையன் கிடையாது. மாசம் 15,000 சம்பாதிக்கிறேன். ஃப்ரீயா உணவு பிரசவம் பார்த்துட்டு இருக்கேன். உணவு பிரசவமா? ஃபுட் டெலிவரி அங்கிள். மாசம் 15,000த்துல எப்படிடா குடும்பம் நடத்துவ? 15,000த்துல காலையில் எனக்கு 4 இட்லி, உங்க பொண்ணுக்கு 4 இட்லி, மதியானம் எனக்கு ஒரு பிரியாணி, இவளுக்கு ஒரு பிரியாணி, நைட் எனக்கு 4 சப்பாத்தி, இவளுக்கு 3 சப்பாத்தி, மொத்தம் ஒரு நாளைக்கு 420 ரூபா ஆகுது. மாசம் 2,600 ரூபா ஆகுது. பேலன்ஸ் 2,400 ரூபா இருக்கு அங்கிள். அதுல 1000 ரூபா டீ செலவு போக 1,400 ரூபா வச்சு குடும்பம் நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அதானே.